அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட். புதிய முடிச்சு ஒன்று நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு பார்த்த முடிச்சு தான் ஷீட் பெண்ட் அப்படிங்கிற ஒரு முடிச்சு, அதாவது தூளி முடிச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது எதுக்கு பயன்பட்டது அப்படின்னு சொன்னால், குழந்தைய தொட்டிலில் போட்டு தாளாட்டுறதுக்கு நம்ம வேட்டியோட ஒரு கயிற்றை இணைச்சி அதை நம்ம தொட்டிலாம் மாற்றணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி அதே முடிச்சு தான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு முடிச்சு ஒன்று போட போகிறோம். அது பேர் என்ன தெரியுங்களா? டபுள் ஷீட் பெண்ட் அப்படிங்கிற விஷயந்தான். அப்படின்னா என்ன? இரட்டை தூளி முடிச்சு அப்படின்னு பேருங்க. சரி, இந்த இரட்டை தூளி முடிச்சு எங்கே போடுறாங்க? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு கொடி கயிற்று கட்டியிருப்பாங்க. ஒரு கொடி கம்பத்தில் ஒரு கயிறு கட்டிருப்பாங்க, நீளமான கயிறு. அந்த நீளமான கயிற்றில் நம்ம ஒரு கொடியை ஏற்றி இழுக்கிறதுக்கு, கொடியை மலர வர்றதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அப்படி இழுக்கும்போது என்ன செய்யும், சில நேரங்களில் அந்த ஷீட் பெண்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் கயிறு சில நேரத்தில் உருவிக்கலாம். அப்படி உருகாமல் சேஃபாக இருக்கிறதுக்கு, உருவாமல் அப்படி அந்த கயிறு வழிகிட்டு விழாமல் நல்லா டைட்டாக சில பேர் என்ன செய்வாங்க, வேகமாக பிடிச்சி அந்த கொடி கயிறை இழுப்பாங்க. அப்படி இழுக்கும்போது கயிறு பிரிஞ்சுக்கிட்டு வர வாய்ப்பு உண்டு. அதில் தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இதை இரட்டை தூளி முடிச்சு டபுள் ஷீட் பெண்ட் அப்படின்னு போடுறோம். இப்போது ஏற்கனவே சொன்ன விஷயந்தாங்க. இப்போது கொடியினுடைய தலைப்பகுதி இது வரும் பாருங்கள், தலைப்பகுதி இது. இப்போ என்ன செய்கிறோம், அதே மாதிரி இந்த வளையம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம், இந்த வளையத்தில் கீழே இருந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மஞ்சள் கயிறை கொண்டு போகிறோம். அதாவது கொடி கம்பத்துடைய கயிறு இப்படி சுற்றியாச்சுங்களா? இப்போ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த மஞ்சள் கயிறு பாருங்கள், ரொம்ப இழுக்கக்கூடாது. மஞ்சள் கயிறு கீழேருந்து மேலே போகுது, மேலே ஒரு வளையம் உருவாகுது. அந்த மேல் வளையத்தில் வச்சு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த நுனி பகுதியை வெளியில் எடுத்துக்கணும். திரும்ப பாருங்கள் என்ன செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பொசிஷன் இதுதான், எப்படி கட்டிருக்கோம். அதாவது ஒரு மஞ்சள் கயிறு இந்த வெள்ளை கயிறுடைய கேப் வழியாக கீழேருந்து மேலே கொண்டு போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, அந்த வெள்ளை கயிறை அப்படியே ஒரு சுற்றுறோம். அப்படியே சுற்றி என்ன செய்கிறோம், சுற்றி வரும்போது மஞ்சள் கயிறில் ஒரு கேப் வரும் பாருங்க, மேல் பக்கமாக. அந்த கேப்பில் நுனியை விட்டு நம்ம இழுத்துடுறோம். இது ஷீட் பெண்ட். திரும்ப என்ன செய்யணும், அதையே இன்னொரு முறை அந்த நுனியை விட்டு அதே கேப்பில் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இன்னொரு முறை என்ன செய்கிறேன், சேர்த்து வெளியில் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 முறை சுற்றிருக்கேன் நான். ஏற்கனவே ஒரு முறை தான் சுற்றிருந்தேன். இப்போ என்ன செஞ்சுருக்கேன், 2 முறை நான் சுற்றிருக்கேன். இதுதான் உங்களுக்கு டபுள் ஷீட் பெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை போட்டுட்டு எவ்வளோ தான் இழுத்தாலும் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இது உங்களுக்கு கொடி கயிற்றுலேருந்து பிரிஞ்சு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிதாங்களா? சரி, அடுத்த பக்கத்துக்கு போடலாங்களா? இப்போ கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கொடியில் இதே மாதிரி இன்னொரு வளையமும் செஞ்சுக்கணும். அது கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய கொடியை 2 பக்கமும் கட்டணும் இல்லைங்களா? 2 நுனிலையும் கட்டணும். அப்படி கட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இன்னொரு பகுதியை எடுத்துக்கிட்டு ஏற்கனவே செஞ்ச மாதிரி தான் இது மாதிரி வளையம் எடுத்துக்கணும். வேறு இல்லை, இந்த வளையத்தில் கீழிருந்து மேலே கொண்டு வரோம். கொண்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வெள்ளை கயிறை இப்படி சுற்றி வரும். வெள்ளை கயிறை சுற்றி ஏற்கனவே நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த கேப்பில் மஞ்சள் கயிறு வருது இல்லைங்களா? இந்த கேப்பில் இப்படி எடுத்துருக்கேன். ஒரு சுற்று வந்துருச்சு. திரும்ப அதே கேப்பில் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னொரு சுற்றுறேன். ஏற்கனவே ஒரே ஒரு சுற்று தான் சுற்றிருப்பேன். இப்போ என்ன செஞ்சுருக்கேன் பாருங்கள், ஒரு சுற்று, இன்னும் 1 more சுற்று, 2 ரவுண்டு அடிச்சிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, 2 ரவுண்டு அடிச்சுட்டு இந்த நுனியை பிடிச்சி இழுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள் 2 ரவுண்டு வந்துருக்கு. ஏற்கனவே ஒரு ரவுண்டு மஞ்சள் கயிறு வந்துருக்கணும், இப்போ 2 ரவுண்டு வந்துருக்கு பாருங்கள். இப்போ டைட் பிடிச்சி, இப்போ டைட் ஆகிடுச்சு. இப்போ இழுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது என்ன செய்யணும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுங்க. இது பேர் தான் டபுள் ஷீட் பெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இது மாதிரி நீங்கள் கொடி கட்டும்போது, உங்களுடைய பள்ளிக்கூடத்துலையோ வேறு எங்கேயோ கொடி கட்டும்போது போட்டிங்க அப்படின்னு சொன்னால், கொடியுடைய கயிறு பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. என்னங்க, இந்த முடிச்சு உங்களுக்கு பிடிச்சிங்களா? பிடிச்சிருந்தா நீங்களும் போட்டு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.